உங்க வீட்டு அடி இல்ல, எங்க வீட்டு அடி இல்ல. சங்கிகளுக்கு நாடு முழுக்க செருப்படி விழுந்துட்டு இருக்குது. இல்ல நம்ம என்ன கேட்கிறோம்? ஏண்டா சங்கிகளே, அந்த பிரச்சனை பண்றது தேடி தேடி போய் கேரளா சேட்டனுங்கள்கிட்டே போய் பிரச்சனை பண்ணுவீங்க. சேட்டனுங்க காலையில நாஸ்டாவுக்கே மாட்டுக்கறி தொட்டு சாப்பிடுற பசங்க. அவங்கள்ட்ட போய் பிரச்சனை பண்ணாங்க. இன்னைக்கு கேரளா முழுக்க மாட்டுக்கறி திருவிழா ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்குது. சரி, இதுக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு நீதிமன்றத்துக்கு போனாங்க. நீதிமன்றம் போனா அங்க நீதிபதி விரட்டி விரட்டி பொழந்து அடிக்கிறாரு. அவனை நான் சொல்ற வரைக்கும் இந்த படத்தையே வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நீதிபதி ஒரு பக்கம் பொழந்து கட்டி அடிக்கிறாரு. சரி, இந்தி சினிமாக்கள்ல இப்ப நிலைமை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தி சினிமா எடுக்கக்கூடிய இந்தி சினிமா துறையை இன்னைக்கு சங்கிகளுடைய அரசியலை, குறிப்பா அந்த கேரளா ஸ்டோரி படத்தை கடுமையை எதிர்க்கக்கூடிய ஒரு நிலைமை. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக பல இடங்கள்ல இருந்து பெண்களை கொண்டு வந்து இறக்குனாங்க. ஐயோ, இஸ்லாமியர்கள் எங்களை அப்படி பண்ணிட்டாங்க, லவ் ஜிஹாது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி பெண்களை இறக்குனாங்க. அந்த நாடகமோ இன்னைக்கு இந்திய அளவுல, தேசிய அளவுல அவமானப்பட்டு போய் நிக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இதெல்லாம் சமாளிக்கிறதுக்காக இந்த படத்தோட டைரக்டர், படத்தோட ப்ரொடியூசர் ஒரு பிரஸ் மீட் வைக்கிறாங்க. அங்க நிருபர்கள் நாக்கப்புடுங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. இந்த அளவுக்கு நாடு முழுக்க உங்க வீட்டடியில எங்க வீட்டடியில விரட்டி விரட்டி செருப்படி வாங்கக்கூடிய ஒரு சம்பவங்கள் தான் இன்னைக்கு நடந்திருக்குது. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கேரளா ஸ்டோரி பார்ட் 2 இஸ்லாமியர்களை இழிவுபடுத்துறதுக்காகவும் கேரளா மாநிலத்தை கேவலப்படுத்துறதுக்காகவும் எடுக்கப்பட்ட ஒரு படம். நம்ம ஒரு 4 நாள் முன்னாடி கூட அந்த படத்தோட ட்ரெய்லர் சம்பந்தமான முழுமையான விபரத்தை நம்ம பேசியிருந்தோம். இப்போ பிரச்சனை எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கேரளா மக்கள் இந்த படத்துக்கு எதிராக கடுமையான எதிர்வலையை தெரிவிச்சிருக்கிறாங்க. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் தன்னோட கண்டனத்தை பதிவு செஞ்சாரு. கேரள மக்கள் இன்னைக்கு இந்த படத்துக்கு எதிராக இன்னைக்கு வீதியில் இறங்கி இருக்கிறாங்க. ஏன்னா அந்த படத்துல வைக்கப்பட்ட காட்சிகள் அந்த மாதிரி. ஒரு இந்து பொண்ணு முஸ்லீம் வீட்டில் கல்யாணம் பண்ணி போயிடுறா. போன அந்த இடத்துல மாமியார், மாமனார், கொழுந்தியா எல்லாரும் சேர்ந்து அந்த பொண்ணை கையை காலை பிடிச்சி வச்சிடறாங்க. அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து மாட்டுக்கறியை வலுக்கட்டாயமா பிடிச்சி அமுக்குறாங்க. அப்போ வாயை திறக்க மாட்டா. அப்புறம் அந்த பொண்ணோட மூக்க பிடிச்ச மூக்க மூடினா வாயை திறந்தாகணும். அப்போ வாய்க்குள்ள மாட்டுக்கறியை போட்டு அம்மிக்கி கிம்மிக்கி அப்படி போட்டு மாட்டுக்கறியை வலுக்கட்டாயமா கொடுக்குறாங்க. இதுதான் கேரளா ஸ்டோரி அப்படின்னு சொல்லி படம் எடுத்தாங்க. இதை பார்த்த கேரளா சேட்டன்கள் செம்ம காண்டாயிட்டாங்க. ஏன்டா நாங்க ஏன்டா வலுக்கட்டாயமா மூக்க பிடிச்சி நாக்க பிடிச்சி நாங்க மாட்டுக்கறி சாப்பிடணும்? நாங்க டெய்லி பிரேக்ஃபாஸ்டே நாங்க மாட்டுக்கறி தானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேரள மக்கள் செம்ம கடுப்பாயிட்டாங்க. இன்னைக்கு நீங்க கேரளா போங்களேன், அங்க இருக்கக்கூடிய ஒரு நாஸ்டா, நம்ம ஊர்ல நாஸ்டாக்கெல்லாம் இட்லி தோசை அந்த மாதிரி இருக்கும். கேரளாவில் நம்ம காலையில பிரேக்ஃபாஸ்ட் போனாலே பரோட்டா, பீஃப், இதுதான் அங்க மெயின் டிஷ். இன்னைக்கு கேரளாவில் வரக்கூடிய மலையாள படங்கள் எல்லாத்திலையும் பாருங்க, ஒரு ஹோட்டல் சீன் வச்சாலே அந்த இடத்துல சேட்டா 2 பரோட்டா ஒரு பீஃப் சுக்கா அப்படின்னு சொல்லி தான் அந்த காட்சிகளே வரும். அந்த அளவுக்கு அங்க பீஃப் இல்லாம உணவே இல்லை அப்படின்ற அளவுக்கு இந்துக்கள் பெரும்பான்மையா பீஃப் சாப்பிடக்கூடிய ஒரு மாநிலம் கேரள மாநிலம். அப்போ இப்படி இருக்கும் போது அந்த மாநில மக்கள் வந்து இப்படி பீஃப் சாப்பிட மாட்டாங்க, மூக்க பிடிச்சி நாக்க பிடிச்சி இப்படி உள்ள தள்ளுவாங்க அப்படின்ற அந்த காட்சிகள் வைக்கப்பட்டோன்னே, அப்போ பீஃபுக்கு எதிரான ஒரு வன்முறையும் இந்த கேரள மாநிலத்தை கொச்சப்படுத்துற மாதிரி இப்படி காட்சிகள் வச்சோன்னே, உனக்கு பீஃப் தானே பிரச்சனை, உனக்கு பீஃப் திருவிழா வச்சிடறா அப்படின்னு சொல்லி கேரளா முழுக்க பீஃப் திருவிழாவுக்கான அழைப்பு கொடுக்கப்பட்டது. இந்த பீஃப் திருவிழா யாரோட ஏற்பாடு நடந்ததுன்னா, SFI DYFI, அதாவது கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாணவர் அமைப்பு, இளைஞர் அமைப்பு, இந்த 2 அமைப்புகள் சார்பில், குறிப்பா IUML முஸ்லீம் லீக்குடைய சார்பிலையுமே பீஃப் திருவிழா கேரளா முழுக்க, தலைநகர் திருவாந்திரம் உட்பட கேரளா முழுக்க பீஃப் திருவிழா, பீஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்னு ஒரு விழாவுக்கான அழைப்பு கொடுத்திருந்தாங்க. கேரளா மக்கள் இறங்கி வந்துட்டாங்க. சும்மாவே நாங்க காசு குத்தே சாப்பிட்றாரு, ஒருத்தன் பீஃப் திருவிழா வச்சு கூப்பிட்டா நாங்க போகாமலா இருப்போம் அப்படின்னு சொல்லி இறங்கி ரோட்ல இறங்கினாங்க. மக்கள் சார இறங்குறாங்க இந்த படத்துக்கு எதிராக. இது ஏதோ பீஃப் சாப்பிடணும்னு வந்த கூட்டம் கிடையாது. இந்த சங்கிகளுடைய இந்த பொய் பிரச்சாரத்துக்கு பதிலடி கொடுக்கறதுக்கான கூட்டின அந்த கூட்டம். அந்த பீஃப் திருவிழாவில் மக்கள் எல்லாம் ஒன்னா கலந்துக்கிட்டு அங்க பீஃபை நாங்க ருசிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம்டா. இந்த மாதிரி அந்த போஸ்டர்லயே பார்த்தோம்னா சூடான பரோட்டா, பீஃப் தொட்டுக்க பீஃப் அப்படின்னு தான் அந்த போஸ்டரே அவங்க அழைப்பு கொடுத்துருந்தாங்க. அங்க போய் அந்த பரோட்டா பீஸை பிரிச்சு அந்த பீஃப்ல அப்படி முக்கி எடுத்து அப்படி வாயில போட்டு அப்படியே மெண்டு கேரளா சேட்டான்கள் அவ்வளோ ருசிச்சு தங்களுடைய போராட்டத்தை அந்த இடத்துல நடத்தினாங்க. மாற்றுத்திறனாளிகள் கூட அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு அவங்களுடைய மாநிலத்தோடைய பெருமை பேசுற மாதிரியும் சங்கிகளுடைய அரசியலுக்கு ஒரு முட்டுக்கட்டை போடக்கூடிய விதத்திலையும் அந்த போராட்டத்தில் மனசார கலந்துக்கிட்டாங்க. ஏன்னா கேரள சேட்டன்களை பொறுத்த வரைக்கும் எப்பெல்லாம் மாட்டுக்கறி தடைன்னு சங்கிகள் வராங்களோ அப்போ அதுக்கு பதிலடி கொடுக்கறதே மாட்டுக்கறி திருவிழா தான்.
நம்மளாச்சும் அதுக்கு பேசிட்டு போயிடுவோம். கேரளா சேட்டனுங்களும் அதுக்கு ஒரு திருவிழாவே நடத்துவாங்க. சமீபத்தில் கேரளாவில் ஒரு கனரா பேங்க், அந்த கனரா பேங்க்ல ஒரு புதுசாக ஒரு மேனேஜர் வராரு. மேனேஜர் பீகாரை சேர்ந்தவர். அவர் வந்தோடனே உள்ள பார்க்குறாரு, லஞ்ச் டைம்ல எல்லாமே பார்க்குறாரு. கேரளாவில் அதிகமாக பீஃப் சாப்பிடுவாங்க இல்லையா, அங்கங்கே ஸ்டாஃப்ஸ் எல்லாமே பீஃப் சாப்பிட்றாங்க. உடனே இவர் இந்த பீகாரை சேர்ந்த சங்கி இவர் வந்து உடனே ஒரு சட்டம் போடுறாரு, இனி வந்து நம்ம பேங்க் ஸ்டாஃப்ஸ் யாருமே பீஃப் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த பிரான்ச்சுக்கு ஒரு பீஃப் பேன் பண்றாரு, பீஃப் தடை போடுறாரு. உடனடியாக அந்த பேங்க்ல வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் எல்லாமே அந்த கேண்டீன்லயே, அந்த சம்பந்தப்பட்ட அந்த கனரா பேங்குடைய அந்த கேண்டீன்லயே ஒரு பீஃப் திருவிழா ஒன்று நடத்துறாங்க. பீஃப் திருவிழா அவங்க நடத்தி அவங்க இதுல கலந்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பேங்க் ஊழியர் சங்கம் இருக்கு இல்லையா, அந்த ஊழியர் சங்கத்துடைய ஊழியர்கள் ஒட்டுமொத்தமா அந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டு அது பெரிய அளவிலான ஒரு திருவிழா மாறிச்சு. அப்ப எங்கேயோ ஒரு ஆளு ஒரு பேங்குக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வுக்கே திருவிழா நடத்தின வரும்போது, இந்த மாநிலத்தையே, கேரள மாநிலத்தை கேவலப்படுத்துற மாதிரி ஒரு படம் எடுக்கும் போது அதுக்கு அவங்களுடைய எதிர்வினை எப்படி இருக்கும்? அதோட எதிர்வினையாதான் இன்னைக்கு கேரளா முழுக்க மாட்டிறைச்சி திருவிழா, பீஃப் ஃபெஸ்டிவல் அப்படின்ற பேர்ல ஒரு பெரிய திருவிழாவை நடத்தி இருக்கிறாங்க. சரி, இந்த திருவிழால நடக்கக்கூடிய நேரத்துல அடுத்து சங்கிகளுக்கு விழுந்திருக்கக்கூடிய அடுத்த செருப்படி என்னன்னு பார்த்தோம்னா, அனுராக் கஷ்யப், அதாவது வட மாநிலங்கள்ல குறிப்பா பாலிவுட் சினிமாவில் ஒரு பிரபலமான ஒரு இயக்குனர். இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் பா ரஞ்சித், வெற்றிமாறன் எப்படி ஒரு முன்னணி இயக்குனர்களா இருக்கிறாங்களோ, பாலிவுட்ல அந்த அளவுக்கு ஒரு தரமான படம் எடுக்கக்கூடிய ஒரு நல்ல இயக்குனர் அப்படின்னா அனுராக் கஷ்யப். அனுராக் கஷ்யப் ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறாரு. அப்போ அவர் கையில பத்திரிகையாளர்கள் கேட்கறாங்க, சார் இந்த படம் வந்திருக்குது, இந்த கேரளா ஸ்டோரி பார்ட் 2 உடைய ட்ரெய்லர் வந்திருக்கு, இந்த ட்ரெய்லர் நீங்க பாத்தீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லக்கூடிய ஒரு பதில் என்னன்னா, இது வந்து ஒரு புல்ஷிட் ட்ரெய்லர், அது ஒரு கேடுகட்ட ஒரு புல்ஷிட் ட்ரெய்லர் அப்படின்னு சொல்லி காரி துப்பிட்டு போயிட்டாரு. அதுக்கடுத்து பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்கறாங்க, கேரளாவில் இந்த மாதிரி பீஃப் ஃபெஸ்டிவல் நடக்குது, இந்த படத்துல பீஃபுக்கு எதிரான காட்சிகள் வைக்கும் போது பீஃப் ஃபெஸ்டிவல் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது, ஏப்பா கேரளாவில் மட்டும் இல்லப்பா, எனக்கே பீஃப் ரொம்ப பிடிக்கும், பரோட்டாவும் பீஃபையும் அப்படி எடுத்து சாப்பிட்டு பாரு, டேஸ்ட் சும்மா நறுக்குன்னு அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கே பீஃப் ரொம்ப பிடிக்கும், குறிப்பா பரோட்டா தொட்டு சாப்பிடக்கூடிய பீஃப் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இந்த படம், இந்த கேடுகட்ட கேரளா ஸ்டோரியின் பார்ட் 2 சொல்லக்கூடிய இந்த படம், இந்த படத்தோட ட்ரெய்லர் அப்படிங்கிறது இது ஒரு புல்ஷிட் ட்ரெய்லர் அப்படின்ற ஒரு கருத்தை அந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு போயிருக்கிறாரு. அதுக்கடுத்து இப்ப இந்த சங்கிகள் தங்களுடைய கருத்தை நியாயப்படுத்துறதுக்காக இப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா, பல இடங்கள்ல இருந்து பெண்களை ஒண்ணு சேர்க்கிறானுங்க. ஒண்ணு சேர்த்துட்டு இந்த படத்தை நாங்க நியாயப்படுத்துறோம், சும்மா நாங்க எடுத்தோம் இந்த படத்தெல்லாம் எடுத்துடல, உண்மையாவே பல பெண்கள் லவ் ஜிஹாதால பாதிக்கப்பட்டிருக்காங்க, முஸ்லீம்கள் இந்த மாதிரி லவ் பண்ணி கர்ப்பமாக்கி விட்டு போயிடுறாங்க, தீவிரவாதிகளை மாத்திராங்க சொல்லி ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா, அதை நியாயப்படுத்துறதுக்காக பல பெண்களை கொண்டு வர்றாங்க. அந்த பெண்களை கொண்டு வரும்போது பார்த்தா இன்னைக்கு அது மீடியாவில் அம்பலமா இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, அந்த வந்திருக்கக்கூடிய எந்த ஒரு பெண்ணுமே கேரள மாநிலத்தை சேர்ந்தவங்க கிடையாது. படத்துடைய பேர் கேரளா ஸ்டோரி பார்ட் 2. ஆனா அங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்ட பெண்கள் இவனுங்க காட்டுறானுங்களோ அந்த ஒரு பொண்ணு கூட கேரளாவை சேர்ந்தவங்க கிடையாது. மேற்கு வங்கம், உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மகாராஷ்டிரா, இப்படி எல்லாமே பல மாநிலங்கிறது வர, டெல்லி உட்பட பல மாநிலங்கள்ல இருந்து வரக்கூடிய பெண்கள்னு சொல்றாங்களே தவிர அதுல ஒரு பொண்ணு கூட கேரளாவை சேர்ந்த பொண்ணு கிடையாது. இது இன்னைக்கு பெரிய அளவுல இந்திய அளவுல விவாதிக்கக்கூடிய ஒரு விஷயமா மாறி இருக்கு. ஏன்னா படத்துக்கு பேர் கேரளா ஸ்டோரின்னு வச்சிருக்கிறீங்க, இதுக்கு முன்னாடி பார்ட் 1 எடுக்கும் போது ஒரு 32,000 பெண்கள் இந்த கேரளாவில் மட்டும் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி லவ் ஜிஹாதால தீவிரவாதி ஆக்கப்பட்டாங்கன்னு சொல்லி ஒரு கதை சொன்னீங்க. அதுக்கடுத்து நீதிமன்றம் போகும்போது இல்ல 32,000 கிடையாது, சில பெண்கள் ஆங்காங்கே இருக்கிறது, இது ஒரு சித்தரிக்கப்பட்ட ஒரு புனையப்பட்ட கதை அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல போய் பின் வாங்கிட்டு ஓடுனீங்க. இப்போ இந்த இடத்துல கேரளா ஸ்டோரின்னு கதைக்கு பேர் வச்சுட்டு கேரளாவை சேர்ந்த ஒரு பொண்ணை கூட இவங்களால ஆதாரமா காட்ட முடியல. எங்கெங்கேயோ வந்து ஆளை செட் பண்ணி அந்த துணை நடிகர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பல பெண்களை இறக்கி நான் லவ் ஜிஹாதால பாதிக்கப்பட்டேன், மை ஹோ லவ் ஜிஹாதுமா பாதிக்கப்பட்டேன் ஹே அப்படின்னு சொல்லி ஆளுக்கு அந்த பொண்ணுங்க கதை சொல்லுதுங்க. அதுல ஒரு பொண்ணு கூட கேரளாவை சேர்ந்தவங்க கிடையாது. இது அப்போ இன்னைக்கு இந்திய அளவுல இவனுங்களோட பொய் பிரச்சாரம் இவ்வளவு மோசமானது, எந்த அளவுக்கு ஒரு மாநிலத்தை கேவலப்படுத்துறதுக்காக படம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லி இன்னைக்கு நாடு முழுக்க இவங்களோட செயலை பார்த்து காரி துப்பப்பட்டுக்கிட்டு இருக்குது. இதோட பெரிய முக்கியமான மேட்டர் என்னன்னா, இப்ப இந்த படத்துடைய தயாரிப்பாளர், படத்துடைய இயக்குனர், இவங்க 2 பேருமே பிரஸ் மீட் கொடுக்குறாங்க இந்த படத்தை. ஏன்னா அந்த பொண்ணுங்கள்லாம் வச்சு ஒரு நாடகம் போட்டுட்டு அதுக்கடுத்து இவங்க ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாங்க. அப்போ அந்த பிரஸ் மீட்ல பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய கேள்வி என்னன்னா, ஏங்க படத்துக்கு பேர் கேரளா ஸ்டோரின்னு வச்சிருக்கீங்க, படத்தோட ஸ்டோரியிலுமே கேரளா சார்ந்த எந்த ஒரு கதையுமே இதுல இல்ல, இந்த மாதிரி இந்த லவ் ஜிஹாதால பாதிக்கப்பட்ட பெண்கள்னு சிலரை காட்டுறீங்க, அவங்களும் யாரும் கேரளாவை சேர்ந்தவங்க இல்ல, அப்புறம் எதுக்கியா படத்துக்கு கேரளா ஸ்டோரின்னு பேர் வச்சிங்க அப்படிங்கும் போது படத்தோட இயக்குனர் சொல்றாரு, இந்த மாதிரி இந்தியா முழுக்க பல இடங்கள்ல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, அப்படி பல இடங்கள்ல பாதிக்கப்பட்டவங்களுடைய வழிதான் இந்த படம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பத்திரிகையாளர்கள் ஒரு நறுக்குன்னு ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கறாங்க, அப்படி இந்தியா முழுக்க பல இடங்கள்ல பெண்கள் பாதிக்கப்பட்டிருந்தா
இந்த படத்துக்கு நீங்க பேரு பேன் இண்டியா ஸ்டோரி தானே படத்துக்கு வச்சிருக்கணும், ஏன் கேரளா ஸ்டோரின்னு படம் வச்சீங்க அப்படின்னு சொல்லி ஒரு தெளிவான கேள்வி அந்த இடத்துல கேட்டிருக்காரு. உண்மையாலே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி. இந்த இடத்துல உண்மையில பல இடங்களில் பெண்கள் நாடு முழுக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கே ஆதாரம் இல்ல. நாடாளுமன்றத்துல உள்துறை அமைச்சகத்திட்ட கேள்வி கேட்கும் போது கூட லவ் ஜிஹாதுன்னு ஒரு சட்டமே இங்க கிடையாது, லவ் ஜிஹாதால பாதிக்கப்பட்ட எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது பதில் சொல்லப்பட்டது. ஒருவேளை அது இந்தியா முழுக்க பல இடங்களில் பாதிக்கப்பட்டிருந்தா கூட அப்ப பேன் இண்டியா ஸ்டோரி தானே படத்துக்கு பேர் வச்சிருக்கணும், ஏன் கேரளா ஸ்டோரின்னு பேர் வைக்கிறாங்கன்னா அந்த கேரளா மாநிலத்தை கேவலப்படுத்தணும். கேரளாவில் என்ன செஞ்சாலும் எங்களால் அங்கே ஆட்சியை பிடிக்க முடியல, அதனால அந்த கேரளா மாநிலத்தை கேவலப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த படத்துக்கு கேரளா ஸ்டோரி அப்படிங்கிற ஒரு பெயர் வச்சாங்க. அதுவும் இன்னைக்கு இவங்களுடைய அந்த பிரஸ் மீட் கொடுக்கும்போது அதுவுமே இன்னைக்கு பெரிய அளவில் அவமானப்பட்டு போயிட்டாங்க. இப்படி தொடர்ந்து சங்கிகளுடைய அவமானத்தை பாருங்க, தொடர்ந்து அவமானங்களை இந்த படத்தால சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கடுத்து இது எல்லாத்தையும் தூக்கி போட்டு மண்டையில தட்டுற மாதிரி கேரள நீதிமன்றத்தில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம். மோன என்ன கேட்காம இந்த படத்தை எவனுமே வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி கேரளா நீதிபதி ஒரு பதிலடி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த படம் இந்த அளவுக்கு கேரளா மாநிலத்தை கொச்சப்படுத்துற மாதிரி. ஏன்னா இந்த படத்தோட ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போது இன்னும் 25 வருஷம் 25 வருஷத்துல பாரத்துக்கோ இஸ்லாமிய நாடகா மாத்திக்காஹோ அப்படின்ற ஆரம்பிக்கிறாங்க. இந்த 25 வருஷத்துல இந்த இந்திய நாட்டையே இஸ்லாமிய நாடாக நாங்க மாத்த போறோம் அப்படின்னானுங்க. அதுக்கப்புறம் இஸ்லாமிய அறிஞர்கள் ஆலிம்கள் வந்து இந்த மாதிரி எவன பசங்க போய் லவ் பண்ணி கர்ப்பமாயி கூட்டு வந்துருவாங்களா, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது ஆலிம்களோட வேலையா அப்படிங்கிற மாதிரியான காட்சிகளை காட்டினான். அப்புறம் இந்த மாதிரி பீஃபை போய் வலுக்கட்டாயமா பீஃபை போட்டு திணிக்கிற மாதிரி ஒரு காட்சி. அப்புறம் பெண்கள் வந்து ரொம்ப கொச்சையா அந்த கல்யாணம் பண்ணி கூட்டு வராங்களே அந்த பெண்களை நாசப்படுத்தி பாலியல் ரீதியா நான் சொல்றேன், பாலியல் ரீதியா நாசப்படுத்துற மாதிரியும் இன்னொன்னு உடல் ரீதியா அடிச்சு காயப்படுத்தி நாசப்படுத்துற மாதிரியும் இப்படியாப்பட்ட காட்சிகள், அதுவும் நிர்வாண காட்சிகள், அவ்வளவு மோசமான காட்சிகள் இந்த ட்ரைலர்ல வச்சிருக்கிறான். அப்ப இப்பேற்பட்ட காட்சிகள் வைக்கும் போது இப்போ கேரளா சார்பில் இருந்து பல வகையான வழக்குகள் தொடுக்கப்படுது. கேரளா அரசு இல்ல, கேரளா அரசு ஒரு கம்யூனிஸ்ட் அரசுங்கிறதால அவங்க ஒரு படத்துக்கு தடைன்ற கட்டத்துக்கு போக மாட்டாங்க, ஆனா கண்டனங்கள் கடுமையா பதிவு செய்வாங்க, எதிர்வினை ஆற்றுவாங்க. அப்போ கேரளாவை சேர்ந்த மக்கள் என்ன செய்யறாங்க, நீதிமன்றத்துக்கு போறாங்க. கேரளா ஹைகோர்ட்டுக்கு போயிட்டு இந்த படத்தை தடை செய்யணும், குறிப்பா அந்த படத்தோட ட்ரெய்லரை தடை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேரளா ஹைகோர்ட்ல போய் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யறாங்க. அப்போ அந்த கேஸை விசாரிக்கக்கூடிய நீதிபதி குரியன் தாமஸ் அவங்க இந்த வழக்கெல்லாம் விசாரிக்கும் போது சென்சார் போர்டை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சென்சார் போர்டு தானே இந்த படத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கு. அப்ப சென்சார் போர்டை கூப்பிட்டு விசாரிக்கக்கூடிய நேரத்தில் இப்ப இந்த வழக்கு தொடுத்தாங்க இல்லையா, கேரள மக்கள் சார்பில் இருந்து வழக்கு தொடுக்கப்பட்டது. அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா, படத்துல எந்த ஒரு இடத்துலயுமே கேரளா டச்சே கிடையாது, கேரளா தொடர்பு படுத்தப்படவே இல்லை. ஏன் இந்த படத்துக்கு கேரளா ஸ்டோரின்ற பெயர் வைக்கணும், மாட்டுக்கறி அப்படி திணிக்கிற மாதிரியும் பெண்களை இந்த மாதிரி நாசப்படுத்துற மாதிரி இப்படி கதை வச்சு இதுக்கு சம்பந்தமே இல்லாத கேரளாவுடைய பெயர் வைக்கும் போது கேரளாவுடைய பெயரை கேவலப்படுத்துறதுக்காக கேரள மக்களுடைய உணர்வுகளை பாதிக்கிறதுக்காகவே வேணுமெனே எடுக்கப்பட்ட ஒரு படம். இவ்வளவு ஒரு கேவலமான இந்த படத்தை எக்காரணத்தை கூட அனுமதிக்கப்படவே கூடாது அப்படின்னு சொல்லி இந்த வழக்கு தொடுக்கிறாங்க. அப்ப நீதிபதி இது விசாரிக்கக்கூடிய நேரத்துல சென்சார் போர்டுல இருந்து வரக்கூடிய வழக்கறிஞர் இருக்காங்களே, சென்சார் போர்டுக்காக ஆஜராகக்கூடிய வழக்கறிஞர் அவரு தான் இந்த படத்துக்கு தலையில தூக்கி வச்சு கொண்டாட்டிக்கிட்டு இந்த படத்துக்காக வாதாடிட்டு இருக்கிறாரு. படத்தோட ப்ரொடியூசர் சைட்ல இருந்து வாதாடக்கூடிய வக்கீல் கூட இவ்வளவு வாதாடல, சென்சார் போர்டு தரப்புல இருந்து வாதாடக்கூடிய வக்கீல் அவர் வைக்கக்கூடிய ஆர்கியூமெண்ட் பார்க்கணுமே. நாங்க வந்து படத்துல எந்த ஒரு மதத்தையும், இந்த படத்துல வந்து எந்த ஒரு மதத்தையும் இழிவுபடுத்தக்கூடிய காட்சிகள் இல்லை, எந்த ஒரு சமூகத்தையோ எந்த ஒரு மாநிலத்தையோ கேவலப்படுத்துற மாதிரி எந்த ஒரு காட்சியும் இல்லை அப்படின்னு சொல்லி மனசாட்சி அப்படி கழட்டி வச்சு அந்த மனசு அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு. அந்த ட்ரெய்லரை பார்த்தாலே இஸ்லாமிய மதத்தை கேரள மாநிலத்தையும் அவ்வளோ கொச்சப்படுத்தி அந்த படத்துல காட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா அங்க போய் கொஞ்சம் கூட மனசாட்சியில நீதிமன்றத்துல போயிட்டு எந்த ஒரு மதத்தையும் குறிப்பிட்டோ இழிவுபடுத்தியும் நாங்க காட்சி வைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கடுத்து இந்த படத்துக்கு யூஏ சர்டிபிகேட் வேற கொடுத்துருக்காங்க. யூஏ சர்டிபிகேட் அப்படிங்கிறது 16+, 16 வயதிற்கு மேற்பட்டவர் பார்க்கலாம், குழந்தைகளாவே இருந்தாலும் அவங்க பெற்றோருடைய வழிகாட்டின் அடிப்படையில் அந்த படத்தை பார்க்கலாம்னு சொல்லி இந்த கேடுகட்ட படத்துக்கு போய் இப்படிப்பட்ட ஒரு சென்சார் அனுமதி கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம ஊர்ல இங்க பராசக்தி படம் எடுக்கிறாங்க, இந்தி திணிப்பு எந்த அளவுக்கு மோசமா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்டது, அதற்கு எதிராக எந்த அளவுக்கு தமிழ்நாடு போராட்டம் செஞ்சதுன்னு சொல்லி நியாயமா அன்னைக்கு என்ன நடந்தது அந்த வரலாறை காட்சிப்படுத்தும் போது அதுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள். ஒரு நெருப்பு எரியக்கூடிய ஒரு காட்சி வச்சா கூட நெருப்பு இவ்வளவு புகுபுகுலாம் எரியக்கூடாது, இவ்வளவு நார்மலா தான் எரியணும் சொல்லி இந்த அளவுக்கு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டு இந்தி எழுத்துக்கள் மறைக்கப்பட்டு இவ்வளவு, அதாவது ஒரு சில இடங்களில் இந்திய வந்து இந்தி அரக்கி அப்படின்றது அன்னைக்கு உண்மையில போராட்டம் நடந்தது. இந்தி அரக்கின்ற பேர் இருக்கக்கூடாது அப்படி சொல்லி என்னென்னோ கட்டுப்பாடுகள் போட்ட அந்த சென்சார் போர்டு, ஜனநாயகன் படத்துக்கு கடுமையான சென்சார் விதிக்கக்கூடிய அந்த சென்சார் போர்டு. ஆனா இந்த படத்துக்கு கேரளா ஸ்டோரிக்கு அது மாதிரி நீ என்ன இஸ்லாமிய விருப்பனாலும் காட்டிக்கோ, எவ்வளவு கேவலமான காட்சி எவ்வளவு ஆபாசமான காட்சி வேணா காட்டிக்கோ, உனக்கு நாங்க இருக்குமையா, நீ ஒரு பிரச்சனைனா நாங்க நீதிமன்றத்துல போராடக்கூட நாங்க உனக்காக வாதாடுறோமையா அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு முழு அனுமதி கொடுத்து யூஏ சர்டிபிகேட் வேற கொடுத்துருக்காங்க. அப்புறம் இதுக்கு இன்னும் கூடுதலா அதோட கொடுமையை பாருங்க, எப்படி இந்த படத்துக்கு சென்சார் நீங்க அனுமதி கொடுத்தீங்க, அதுவும் யூஏ சர்டிபிகேட் எப்படி கொடுத்தீங்க நீதிபதி கேட்கும் போது
இதுல ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த படத்தை கேரளாவை டச் பண்ணி எடுத்தாதான் கேரளா ஸ்டோரின்னு பேர் வைக்கணும்னு சொல்லி எந்த ஒரு அவசியமே இல்லையே. இதுக்கு முன்னாடி பல மாநிலங்களுடைய பெயர் வச்சு படங்கள் வந்திருக்குது. சென்னை எக்ஸ்பிரஸ்னு ஒரு படம் ஷாருக் கானுடைய படம் வந்திருக்குது. டெல்லி பில்லின்னு படம் வந்திருக்குது. டெல்லி 6ன்னு படம் வந்திருக்குது. ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் மும்பைன்னு சொல்லி படம் வந்திருக்குது. இது மாதிரியான பல மாநிலங்களோட பெயர் வச்சு பல படங்கள் வரும்போது அந்த மாதிரி கேரளா ஸ்டோரின்னு ஒரு காமன் நேம் தானே அப்படின்னு சொல்லி இதை வாதாடுறது படத்தோட தயாரிப்பாளர் தரப்பான வழக்கறிஞர் கிடையாது. சென்சார் போர்டுல இருந்து வரக்கூடிய வழக்கறிஞர் இருக்கார்ல, அவரு இந்த ஆர்குமெண்ட் வைக்கிறாரு. ஏன் கொஞ்சம் அளவுக்கு மூளையை கழட்டி வச்சுதான் பேசுறாங்களான்னு தெரியல. டெல்லி பில்லியோ மும்பை ஒன்ஸ் அப்பான் ஏ டைம் இன் மும்பையோ இது மாதிரி எந்த படங்கள் டெல்லி 6 இது மாதிரி எந்த ஒரு படமா இருந்தாலும் அந்த படம் அந்த பகுதி சார்ந்த ஒரு இடத்துல நடக்கும். இப்போ சென்னை எக்ஸ்பிரஸ் ஷாருக் கான் படம், ஷாருக் கான் அங்கிருந்து சென்னைக்கு வரக்கூடிய கதை அங்க நடக்கும். அதுல எக்காரணத்து கொண்டு அந்த மாநிலத்தை கேவலப்படுத்துற மாதிரி எந்த ஒரு காட்சியுமே இருக்காது. அந்த மாநிலத்தை பெருமைப்படுத்துற மாதிரியோ அல்லது அந்த மாநிலத்தில் நடக்கிற மாதிரி கதை இருக்கும். ஆனா இங்க நடக்கக்கூடிய கதை அந்த மாநிலத்தை கேவலப்படுத்துற மாதிரி, அந்த மாநிலமே ஒரு தீவிரவாத மாநிலம் மாதிரியும் அந்த மாநிலமே ஒரு பாதுகாப்பற்ற ஒரு மாநிலம் மாதிரி இவ்வளவு ஒரு கேவலமான கொச்சப்படுத்துற காட்சியை வைக்கிறான். இதுக்கு சென்சார் போர்டு அனுமதி கொடுக்குது. அப்ப இதெல்லாம் விசாரிக்கக்கூடிய நீதிபதி கடைசியா சொல்றது என்னன்னா, இந்த படத்தை நான் பார்க்கணும். பிப்ரவரி 27 படத்துக்கான ரிலீஸ் டேட் வச்சிருக்காங்க. அதான் இங்க மெயின். பிப்ரவரி 27 வச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இந்த படத்தை நான் பார்க்கணும். நான் பார்த்துட்டு என்ன உத்தரவு கொடுக்குறனோ அது வரைக்கும் படத்தை யாரும் ரிலீஸ் பண்ணக்கூடாது அப்படி சொல்லி நீதிபதி உத்தரவு கொடுத்துட்டு, இந்த படத்துக்கு இப்ப ஏற்பட்ட பெயர் வைத்தது மிகப்பெரிய தப்பு, இந்த படத்துக்கு சென்சார் அனுமதி கொடுத்தது மிகப்பெரிய ஒரு தப்பு. ஏன்னா கேரளா அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட ஒரு மாநிலம் கிடையாது, அது இந்தியாவுடைய ஒரு பகுதி தான். கேரளாவை இழிவுபடுத்தி இப்படி ஒரு படம் எடுக்கப்பட்டா அது இந்தியாவை இழிவுபடுத்துறதுக்கு சமம். அப்ப இந்தியாவை இழிவுபடுத்தக்கூடிய ஒரு படத்துக்கு எப்படி அனுமதி கொடுக்கிறது? அதனால இந்த படத்தை நான் பார்த்து முடிச்சுட்டு இந்த படத்துக்கு நான் என்ன உத்தரவு கொடுக்கறனோ அதுக்கு பிறகுதான் இந்த படம் திரையிடப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சங்கிகளுடைய மத வெறியில மண்டையில தட்டின மாதிரி ஒரு அருமையான ஒரு உத்தரவு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த படத்தை தொடர்ந்து பல வகையான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சென்சார் போர்டு உட்பட பாஜக அரசு முழுக்கவே இஸ்லாமியர்களுக்கு எதிராக யாராவது செயல்பட்டா முழு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுரும். இப்ப இந்த கேரளா ஸ்டோரி இருக்கு இல்லையா, கேரளா ஸ்டோரி பார்ட் 1 வந்தது. அவ்வளோ ஒரு கேடுகட்ட ஒரு படம். அது எந்த அளவுக்குன்னா, ஒரு பொண்ணு வந்து லவ் ஜிஹாதால இஸ்லாமிய பெண்ணா மாறிடுவாளாம். அவங்க அப்பா வந்து உடம்பு சரியில்லாம ஐசியூ வார்டில் இருப்பாரு, உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அந்த அப்பாவுக்கிட்ட வந்து அந்த அப்பாவோட நெத்தியில தூணு காரி துப்புற மாதிரி காட்சி வச்சிருப்பான். அதாவது இஸ்லாமியர்கள் வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லாம் ஓதி ஊதுவாங்க தெரியுமா, குர்ஆனுடைய வசனத்தை ஓதி ஊதுவாங்க. இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்ல பார்த்தோம்னா காலையில இந்துக்கள் வந்து ஓதி பார்க்கறதுக்காக நிற்பாங்க, இஸ்லாமியர்கள் அன்பா ஓதி ஊதுவாங்க. இதை கொச்சப்படுத்துறதுக்காக ஐசியூ வார்டில் அப்பா உயிருக்கு போராடி இருப்பாரு, அவர் மூஞ்சில தூணு துப்புற மாதிரியான ஒரு காட்சி. இந்த அளவுக்கு கேடுகட்ட படத்தை ஒருத்தர் எடுத்து வச்சிருக்கான். இந்த படத்துக்கு இந்திய அரசு நேஷனல் அவார்டு கொடுக்குது, தேசிய விருது கொடுக்குது. எந்த பிரிவின் கீழே தேசிய விருது கொடுக்குறாங்கன்னா, சிறந்த இயக்குனர், சிறந்த ஒளிப்பதிவாளர். எப்படியெல்லாம் கேடுகட்ட மத வெறுப்பு ஒருத்தன் பரப்ப முடியுமோ, ஒரு வெறுப்பு சிந்தனை விதைக்க முடியுமோ அப்படிலாம் நீ விதைச்சிருக்கிற, உனக்கு ஒன்று நான் பாராட்டுறேன் அப்படின்னு சொல்லி அவனுக்கு கொண்டு போய் தேசிய விருது கொடுக்குறாங்க. எப்படியெல்லாம் இந்த வெறுப்பை நீ காட்சிப்படுத்துற, மக்கள் மனசுல நல்ல ஆழமா விஷத்தை இறக்கி இருக்கிறல, அதனால கேமராமேன் உனக்கு சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது தரேன் அப்படின்னு சொல்லி இந்த அளவுக்கு விருது கொடுத்தாங்க. உத்தரப்பிரதேசம், உத்தரகண்ட், ஹரியானா இது மாதிரியான பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல அந்த படத்துக்கு வரி சலுகை கொடுக்கப்பட்டது. அந்த அளவுக்கு கொண்டாடப்பட்ட ஒரு படம் தான். அதனாலதான் இவ்வளவு தெரிய சங்கிகளுக்கு நம்ம என்ன வேணாலும் படம் எடுக்கலாம், சென்சார் போர்டு எங்க ஜியோட கையில இருக்குது, இந்த நாட்டுடைய முக்கியமான புலனாய்வு அமைப்புகள் எல்லாமே பாஜகவுடைய சட்ட பாக்கெட்டுக்குள்ள கிடக்குது, அப்புறம் நமக்கு என்ன பயம் அப்படின்ற பேர்ல தான் இவ்வளவு துணிச்சலான வெறுப்பு படங்கள் எடுக்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு வெறுப்பு படம் எடுத்தாங்க, காஷ்மீர் ஃபைல்ஸ்னு ஒரு படம் ஒன்று எடுத்தானுங்க. அந்த படத்துக்குமே 2 தேசிய விருது கொடுத்தான். அதெல்லாம் கேட்டால் அவ்வளோ வைத்தறிச்சலா இருக்கும். அந்த படத்துக்கு என்ன பிரிவின் கீழே தேசிய விருது கொடுக்கப்பட்டதுன்னா, தேசிய ஒருமைப்பாட்டை ஒழுங்கமைக்கக்கூடிய மிகச்சிறந்த படம். ஆண்டா ஏதோ மனசாட்சி இருக்கா இவங்களுக்கு, தேசிய ஒருமைப்பாட்டை பேசக்கூடிய மிகச்சிறந்த படம் சொல்லி அந்த படத்துக்கு ஒரு விருது ஒன்று கொடுக்கப்படுது, சிறந்த துணை நடிகை விருதுன்னு சொல்லி அந்த படத்துக்கு கொடுக்கப்படுது. ஆனா இந்த படங்கள் எல்லாமே சர்வதேச விழாவில், அதாவது இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல இந்த படம் காட்சிப்படுத்தப்படுது. கோவாவில் நடந்த இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல், அந்த படத்துக்கு பல நடுவர்கள் வந்திருந்தாங்க, ஜூரி வந்திருந்தாங்க. அதுல குறிப்பா நாடோ லாபிட் அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த ஒரு ஜூரி ஒருத்தர் வந்திருந்தாரு. பல படங்களை பார்த்து அந்த படங்களுக்கு எந்த படம் பெஸ்ட் அப்படின்னு அந்த தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அந்த நடுவர்கள், அந்த ஜூரியில இந்த இஸ்ரேல் நாட்டை சேர்ந்தவர் வந்திருந்தாரு. இந்த காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்தை பார்த்தோன்னா காரி அப்படின்னு காரி துப்பிட்டு போயிட்டாரு. இந்த படம் ஒரு வல்கர் ப்ரோபகண்டா அப்படின்ற வார்த்தையை பதிவு செஞ்சாரு. ஒரு ஆபாசமான, ஒரு அருவருக்கத்தக்க, ஒரு கீழ்த்தரமான பிரச்சாரம் தான் இந்த படம். இந்த படத்தெல்லாம் எப்படி ஒரு நாடு அனுமதிக்குது, எப்படி அதை கொண்டு போய் பிலிம் ஃபெஸ்டிவல்ல எப்படி கொண்டு வரீங்க அப்படி சொல்லி காரி துப்பிட்டு அங்கிருந்து மனுஷன் கிளம்பி போனாரு. அந்த அளவுக்கு காரி துப்பப்பட்ட படங்களுக்கு தான் இவங்க தேசிய விருது கொடுப்பாங்க. தேசிய விருது கொடுக்க மட்டும் இல்லாம வரிச்சலுகை கொடுப்பாங்க. அந்த தைரியத்துல இன்னைக்கு சங்கிகள் அந்த தைரியத்துல
இன்னைக்கு தங்களுடைய படத்தை அடுத்த கட்டமா பார்ட் 2 கொண்டு வந்தாங்க. பார்ட் 2 கொண்டு வரப்பட்ட அந்த வெறுப்பு பிரச்சாரம் இன்னைக்கு நாடு முழுக்க செருப்படி வாங்கிட்டு இருக்குது. இன்னைக்கு கேரளாவில் பீஃப் திருவிழா ஒரு பக்கம் நடக்குது. இந்தி பேசக்கூடிய முக்கியமான இந்தி சினிமா எடுக்கக்கூடிய முக்கியமான இயக்குனர்கள் இந்த படத்துக்கு எதிராக அவங்களோட கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க. அந்த படத்தோட இயக்குனர் தயாரிப்பாளரும் போய் பேட்டி கொடுக்கும்போது பத்திரிகையாளர்கள் கேட்காத கேள்வி கேட்கறாங்க. இதுக்கு செட்டிங் பண்ணி சில பெண்களை கூப்பிட்டு வந்தாலும் அந்த பெண்களும் எல்லாமே ஃப்ராடு அப்படிங்கிற அந்த உண்மை எல்லாமே ஒட்டுமொத்த உண்மைகள் அம்பலப்பட்டு சங்கிகளுடைய இந்த வெறுப்பு அரசியல் இது நீண்ட நாளைக்கு நிலைக்காது, அது என்னைக்கா இருந்தாலும் அம்பலப்பட்டு நிர்வாணப்பட்டு நிற்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த கேரளா ஸ்டோரி அதற்கான முக்கியமான ஒரு உதாரணம். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.